மார்க்கெட்டிங் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று. இப்போ நீங்க நம்மளுடைய நம்மளுடைய கோல் என்னவா இருக்கும் அப்படின்னா அதை சூஸ் பண்ற அந்த ஃபெஸ்டிவல் மட்டும் தான் நம்மளுடைய கோலா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் தீபாவளி சூஸ் பண்றோம் அப்படின்னா தீபாவளி தான் நம்மளுடைய கோலா இருக்கும். அப்ப தீபாவளி சூஸ் பண்ணி நம்ம தீபாவளிக்கு அன்னைக்கு தான் நம்ம மார்க்கெட்டிங் பண்ண முடியும். அப்ப மார்க்கெட்ல நம்ம என்னென்ன பண்ணோம்னா இந்த தீபாவளிக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட்டிங் என்னென்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கசாப்பு கடை போயிட்டு நம்ம அப்ரோச் பண்ணணும். அதே மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம ரிலேட்டிவ் சர்க்கிள் வந்துட்டு நான் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு தீபாவளிக்கு வந்துட்டு என்கிட்ட நான் ஆடு விளக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரோச் பண்ணி அந்த தீபாவளிக்கு உண்டான ஃபெஸ்டிவல் டைமுக்கு உண்டான கஸ்டமர்ஸ் யார் யார் இருக்காங்களோ யார் யார் அந்த கறியை வந்துட்டு கன்சியூம் பண்ணுவாங்களோ அவங்கள நாமளா தான் மேனுவலா போய் மார்க்கெட்டிங் பண்ணணும். நான் இப்போ சொல்றது புரியும் நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்துட்டு மார்க்கெட்டிங் பிளான். அந்த 1 இயரா வந்துட்டு உங்களுக்கு அதுதான் வேலை. அது 1 இயரானா என்ன, இப்போ நான் ஆடு வச்சிருக்கேன், அது வந்துட்டு நீங்க வந்துட்டு நான் தீபாவளிக்கு வந்துட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முன்னாடி இருந்தே பேசி மார்க்கெட்டிங் பண்றதுக்கு பிறகு அந்த மார்க்கெட்டிங் மோஸ்டா இது வந்துட்டு வில்லேஜ் சைடில் இருந்தீங்க அப்படின்னா நீங்க ஆடு வச்சிருக்கும் போதே அவங்களாம் வந்துட்டு